ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 2ல இருந்து கெபாசிட்டர்ஸ் அண்ட் கெபாசிட்டன்ஸ். இது பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு கோர் ஐடியா. ஆனா பயப்படவே வேணாம். நம்ம இது எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா சிம்பிளா பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சிம்பிள் கேள்வி. உங்க போன்ல ஒரு ஃபிளாஷ் இருக்கும்ல, அதை யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பேட்டரி எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளாஷ அந்த ஒரு செகண்ட்ல கொடுக்குது. அந்த எனர்ஜி அந்த இன்ஸ்டன்ட்ல எங்க இருந்து வருது? சரி, அந்த சீக்ரெட் பேட்டரியில இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிவைஸ்ல தான் இருக்கு. அந்த டிவைஸ் சார்ஜுக்கு ஒரு தண்ணி பக்கெட் மாதிரி. ஆமா, ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு கெபாசிட்டரோட வேலையே எலக்ட்ரிக் சார்ஜை சேர்த்து வைக்கிறது தான். ஒரு பக்கெட் எப்படி தண்ணியை ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி இது சார்ஜை ஸ்டோர் பண்ணும். அவ்வளோதான் விஷயம். இந்த தண்ணி பக்கெட் அனாலஜில பக்கெட்டோட சைஸ், யானே அதோட அளவு ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ஒரு பெரிய அகலமான பக்கெட்ல ஒரே வாட்டர் லெவலுக்கு, இந்த வாட்டர் லெவல தான் நம்ம பொட்டன்ஷியல் வீன்னு சொல்றோம். அதே லெவலுக்கு நிறைய தண்ணி பிடிக்கும், ரைட்? அதுதான் சார்ஜ் கியூ. ஆனா ஒரு சின்ன நேரோ பக்கெட்ல அதே வாட்டர் லெவலுக்கு கொஞ்சமா தான் தண்ணி பிடிக்கும். ஸோ அந்த மெயின் பாயிண்ட் என்னன்னா, கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி தான், அதனோட அளவு. இந்த மென்டல் பிக்சரை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அஃபிஷியலான பிசிக்ஸ் ரூலை பார்க்கலாம். இதுதான் உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஸோ கெபாசிட்டன்ஸ் C ஈக்குவல்ஸ் சார்ஜ் Q டிவைடட் பை பொட்டன்ஷியல் V. ஆமா, ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் Vக்கு ஒரு கெபாசிட்டர் எவ்வளோ சார்ஜ் Qவை ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்ற ஒரு மெஷர் தான் அதனோட கெபாசிட்டன்ஸ். சரி, இந்த ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு C எப்படி வந்ததுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, நம்ம ஒரு கண்டக்டருக்கு கொஞ்சம் சார்ஜ் Qவை கொடுக்குறோம். ஸ்டெப் 2, சார்ஜ் கொடுத்த உடனே என்ன ஆகும்? அதோட எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் V அதிகமாகும். ஸ்டெப் 3, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, நம்ம கொடுக்குற சார்ஜ் அந்த பொட்டன்ஷியலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது Q இஸ் ப்ரொபோஷனல் டு V. ஸ்டெப் 4, இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் சைன் போடணும்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம கெபாசிட்டன்ஸ் C. அப்போ என்ன ஆகுது? Q இஸ் ஈக்குவல் டு CV. இவ்ளோதான். கெப்பாசிட்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தா ஃபாரட். அதை நம்ம கேபிட்டல் Fன்ற சிம்பல்ல சொல்லுவோம். வாங்க இப்போ ஒரு குட்டி ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 வோல்ட் பேட்டரி ஒரு கெப்பாசிட்டர் மேல 2 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜை ஸ்டோர் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன? நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். C ஈக்குவல்ஸ் டு Q பை V. சரியா? இங்க சார்ஜ் Qங்கிறது 2 கூலூம்ஸ், பொட்டென்ஷியல் Vங்கிறது 10 வோல்ட்ஸ். ஸோ C ஈக்குவல்ஸ் டு 2 டிவைடட் பை 10. நமக்கு கிடைக்கிறது 0.2 ஃபாரட்ஸ். சிம்பிளா இருக்குல்ல? ஓகே, நம்ம ஃபார்முலா பார்த்தோம், ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல அடிக்கடி பண்ற ஒரு பெரிய தப்பு பத்தி சொல்றேன். இது உங்க மார்க்ஸை குறைச்சிரும். ஸோ ரொம்ப கவனமா கேளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, C is equal to Q by Vல V அதிகம் பண்ணா Cயும் அதிகமாகும்னு. அப்சல்யூட்லி ராங். இது தப்பு. உண்மையான ஐடியா என்னன்னா, Cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அது அந்த கெப்பாசிட்டரோட ஜியாமெட்ரியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். அதாவது அதனோட ஷேப், சைஸ், அந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இதை மட்டும்தான். நீங்க வோல்டேஜா டபுள் பண்ணா ஸ்டோர் ஆகிற சார்ஜ் Q டபுள் ஆகுமே தவிர C மாறாவே மாறாது. இதை எப்பவுமே மறக்காம இருக்க நம்ம வாட்டர் பக்கெட் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா ஒன்று சொல்றேன். நீங்க பக்கெட்ல நிறைய தண்ணி Q ஊத்துறதுனால அந்த பக்கெட்டோட சைஸே C பெருசாகிடுமா? என்ன ஆகாதுல்ல. பக்கெட் அதே சைஸ் தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். ஓகே, இன்னைக்கு நம்ம படிச்சதா ஒரு குவிக் சம்மரி பண்ணி இது எப்படி மற்ற டாபிக்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்த இந்த கெபாசிட்டன்ஸ் கான்செப்ட், இது நம்ம முன்னாடி படிச்ச எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் கண்டக்டர்ஸோட ஒரு டைரக்ட் அப்ளிகேஷன் தான். இது நல்லா புரிஞ்சாதான் அடுத்து வர்ற parallel பிளேட் கெபாசிட்டர் மாதிரி ரியல் வேர்ல்ட் டிவைசஸை எப்படி டிசைன் பண்றாங்கங்கிறது நமக்கு புரியும். சரி, எக்ஸாம்க்கு தேவையான அந்த ஃபைனல் டேக்அவேஸ் என்னன்னு பார்த்துடலாமா? பாயிண்ட் 1, கெப்பாசிட்டருங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜையும் எனர்ஜியையும் ஸ்டோர் பண்ற ஒரு டிவைஸ். பாயிண்ட் 2, அதோட ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் Q ஈக்குவல்ஸ் டு CV. பாயிண்ட் 3, அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கெப்பாசிட்டன்ஸ் C அது வோல்டேஜையும் சார்ஜையும் டிபெண்ட் பண்ணாது. அது அந்த கெப்பாசிட்டரோட ஜியாமெட்ரியும், யானி ஷேப், சைஸ், ஸ்பேசிங், அடுத்து அந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மீடியமா மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். ஓகே, நான் உங்களை ஒரு ஃபைனல் கேள்வியோட விட போறேன். இது நம்ம அடுத்த டாபிக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். நம்ம சொல்றோம் சார்ஜ் அந்த மெட்டல் பிளேட்ஸ்ல ஸ்டோர் ஆகுதுன்னு. ஆனா அந்த எனர்ஜி உண்மையிலே எங்க ஸ்டோர் ஆகுது? அந்த பிளேட்ஸ்லவா இல்ல வேற எங்கேயாதுவா? யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த செஷன்ல இதை பத்தி பேசலாம்.